ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து இட்லி பொடியை அரைப்பது எப்படின்னு பார்க்கலாமா. உளுந்தில் நான் வந்து கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், 3/4 கப் அளவுக்கு கடலப்பயிறு எடுத்திருக்கேன். இப்போ கருப்பு உளுந்து வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். நல்லா வாசனையாக கமகமன்னு வாசனை வர அளவுக்கு பொன் வரல வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வறுத்து எடுத்துக்கினேன், தீயக்கூடாது, கருகாது பார்த்துங்க. ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு கடலப்பயிறு வறுத்துக்க போகிறேன்னா 3/4 கப்பு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் வறுத்துக்கலாம், ஏன்னா வெறும் வானலில் கடலப்பயிறு வறுத்துனாக்கா கருப்பாகிடும், கருகுன கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நான் இதில் எண்ணெய் விட்டு வறுத்துக்கிறேன். இப்போ காஞ்ச மிளகா பொரிச்சு எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகாவும் அதுமாரி எல்லாமே வந்து கருகாத அளவுக்கு கிட்டே இருந்து பார்த்து அதை அழகாக பொரிச்சு எடுங்க. அதை விட்டுட்டு வேறு எந்த வேலையும் செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா பொருள் கருகிடும். அதுக்காக இப்போ ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நான் கருவேப்பிலை ஒரு 4 கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன். ஏன்னா இட்லி பொடியில் வந்து கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் இருக்கும், மணமாக இருக்கும் இட்லி பொடி. இப்போ வந்து அதையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கேன். இப்போ மிளகு 4 போட்டிருக்கேன். 4 மிளகு போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். வேறு எதுவும் போட மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். நான் அந்த தட்டி வச்ச பூண்டையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா இட்லி பொடி அரைக்கக்குள்ளே பூண்டு போட்டேன்னா ஃபைனலாக போட்டால் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் இட்லி பொடி. இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, அது கூட சேர்த்துடாதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப போட்டு மிக்சியில் ஓட்டிட்டிங்கனாக்கா அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் பூண்டில். இப்போ வந்து இது ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு இடையில் வந்து நான் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்க போகிறேன். பெருங்காயத்தூள் போட போகிறேன். ஏன்னா வந்து கட்டி பெருங்காயம் இருந்தால் பொரிச்சு போட்டுக்கலாம். நான் தூள் போடுறதுனால அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு அப்படியே ஆற வச்சிடுவேன். இந்த கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிட போகிறேன். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரொம்ப மழைன்னு அரைக்காதீங்க, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க இட்லி பொடியை. இட்லி பொடி குறப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். சுட இட்லி வச்சு கொஞ்சம் இட்லி பொடி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கினே இருக்கலாம். வேறு சட்னி சாம்பாரே தேட மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு ஓகே அரைச்சாச்சு. இப்போ வந்து நான் அப்படியே ஆற வச்சு இந்த தூளை வந்து சூடாக பேக் பண்ணக்கூடாது, ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேறு பாக்ஸில் மாற்றி இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது வந்து எனக்கு ஒரு 10 நாளைக்கு தான் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அரைக்க வேண்டியது வரும். இட்லி பொடி ரெடி. சுட இட்லி கூட சாப்பிட்டு பாருங்கள். பாய்.